அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 4 பருவம் 3 பாடம் 8 உறவுமுறை கடிதம். அந்த பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை இந்த வீடியோவில் பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். இதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதல் வினா, நற்பண்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெடில் ஈ நன்மை கூட்டல் பண்பு, இதுதான் சரியான விடை. டேஷில் எழுதிக்குங்க. அடுத்து இரண்டாவது வினா, பின் வருவனவற்றுள் எது உள்ளரங்க விளையாட்டு இல்லை டேஷ். இதில் 4 ஆப்ஷனில் தாயம், ஐந்தாங்கல், பல்லாங்குழி இது எல்லாமே உள்ளரங்க விளையாட்டு. உள்ளரங்க விளையாட்டு எது இல்லைன்னா கபடி. நெடில் ஈ கபடி, கபடி தான் சரியான விடை. எடுத்து எழுதிக்கணும். அடுத்து மூன்றாவது வினா, பாரம்பரியம் இச்சொல்லுக்குரிய பொருளை தராத சொல். பாரம்பரியம் இதோட மீனிங் என்னன்னா தொன்று தொட்டு, தலைமுறை, பரம்பரை இதெல்லாம் பொருள் தரக்கூடியது. அண்மை காலம் இது பாரம்பரியத்துக்கு பொருள் வராது இல்லையா? அண்மை காலம் சொல்லுதான் சரியான விடை. அண்மை காலம் எழுதிக்குங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளி. முதல் வினா, தமிழக பாரம்பரிய விளையாட்டுக்கள் எவை? தமிழக பாரம்பரிய விளையாட்டுகள் என்னென்ன? பாண்டி ஆட்டம், கபடி, பல்லாங்குழி, ஐந்தாங்கல், கிட்டிப்புல், பம்பரம், தாயம் போன்றவை. திரும்பி சொல்ற, பாண்டியாட்டம், கபடி, பல்லாங்குழி, ஐந்தாங்கல், கிட்டிப்புல், பம்பரம், தாயம் போன்றவை. இரண்டாவது வினா, உள்ளரங்க விளையாட்டுகளின் பெயர்களை எழுது. உள்ளரங்க விளையாட்டுகள் எது? ஐந்தாங்கல், பல்லாங்குழி போன்றவை. ஐந்தாங்கல், பல்லாங்குழி போன்றவை. மூன்றாம் வினா, கடிதத்தில் இடம்பெற்றுள்ள பழமொழியின் பொருள் யாது? கடிதத்துல என்ன பழமொழி இருந்தது? கரும்பு தின்ன கூலியா. இதோட பொருள் என்னன்னா, நமக்கு விருப்பமானதை செய்ய நமக்கு வெகுமதி தேவையில்லை. திருப்பி சொல்ற, நமக்கு விருப்பமானதை செய்ய நமக்கு வெகுமதி தேவையில்லை. அடுத்து மொழியோடு விளையாடு. உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை கட்டத்தில் கண்டறிந்து எழுதுக. கீழே கட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பல விளையாட்டுகள் கொடுத்துருக்காங்க. அந்த விளையாட்டுகளை ரவுண்ட் பண்ணிக்கணும். எடுத்துக்காட்டாக அவங்க காயா பழமாக ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி எல்லா விளையாட்டுகளையும் நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். இப்போது என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது? கிளித்தட்டு, அதை ரவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி பம்பரம், பல்லாங்குழி, அம்மானை, தாயம், ஆடுபுலி, ஐந்தாங்கல், கிட்டிப்புல், சடுகுடு இது எல்லாமே ரவுண்ட் பண்ணிக்கணும். வட்டம் போட்டுக்குங்க. இந்த விளையாட்டுகளில் எந்தெந்த விளையாட்டு நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த 3 விளையாட்டுகள் எடுத்து கீழே டேஷில் எழுதணும். இப்போ நான் எழுதியிருக்கிறது பல்லாங்குழி, தாயம், அம்மானை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை அவங்க தாராளமாக அந்த கோட்டில் எழுதிக்கணும். அடுத்து கலையும் கைவண்ணமும் கொடுத்துருக்காங்க. ராக்கெட் செய்வோம், செடிக்கு நீர் ஊற்றுவோம். ராக்கெட் எப்படி செய்கிறதுன்றத படத்தில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செய்யணும். அடுத்து உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஏறு தழுவுதல். இது விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடம்பெறுவன. சங்க காலத்தில் இளையவரும் முதியவரும் பல வகையான விளையாட்டுகளிலும் பொழுதுபோக்குகளிலும் ஈடுபட்டனர். அவற்றுள் ஒன்று ஏறு தழுவுதல். முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் கூரிய கொம்புகளை உடைய காளைகளை அடக்குவதனை வீர விளையாட்டுகளாக கருதினர். இந்த பத்தியிலிருந்து ஒரு 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அந்த வினாக்களுக்கு நம்ம விடை எழுதுவோம். முதல் வினா, ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவன யாவை? இப்போ என்னென்ன கொடுத்துருந்தாங்க? விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுபவன. அடுத்த வினா, ஏறு தழுவுதல் என்றால் என்ன? ஏறு தழுவுதல்னா என்ன? காளையை அடக்குதல். காளையை அடக்குதல் தான் இதோட விடை. அடுத்து மூன்றாவது, உரைப்பகுதியில் இடம்பெற்றுள்ள எதிர்ச்சொற்களை எழுதுக. அந்த பத்தி படித்தோம் இல்லையா? அதில் எதிர்ச்சொற்கள் என்ன வந்திருக்கு? இளையவரும் முதியவரும், அது மட்டும்தான் வந்திருக்கு. அப்போது இளையவர், முதியவர் இந்த எதிர்ச்சொற்களை எழுதிக்குங்க. நான்காவது வினா, ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது? எந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஏறு தழுவுதலை விளையாடினாங்க? முல்லை நிலத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? முல்லை நிலப்பகுதி எழுதிக்குங்க. முல்லை நிலப்பகுதி. ஐந்தாவது வினா, நிரப்புக. ஏறு தழுவுதல் என்பது டேஷ் விளையாட்டு. உள்ளரங்கவா வெளியரங்கவா? வெளியரங்க விளையாட்டு இல்லையா? ஏறு தழுவுதல் வெளியில் விளையாடக்கூடியது இல்லையா? அதனால அது வெளியரங்க விளையாட்டு. நன்றி, வணக்கம்.